மனைவியை தள்ளிவிடுவது. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். பரிசேயரின் சோதனை. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக பரிசேயர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது பற்றி இயேசு கிறிஸ்து தமது பிரமாணத்தை இங்கு அறிவிக்கிறார். இது சம்பந்தமாக தமது சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்கிறார்கள். அவரை சோதிப்பதற்காக கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. மனைவியை தள்ளிவிடுவதற்கு எதிராக இயேசு கிறிஸ்து எதையாவது கூறினால் அதை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவரை சோதிக்கிறார்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாக தேசத்தில் உள்ள ஜனங்களை அவருக்கு விரோதமாக எழுப்ப வேண்டும் என்பதே பரிசேயரின் நோக்கம். மனைவியை தள்ளிவிடுவது தங்களுடைய உரிமை என்று புருஷர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இதற்கு விரோதமாக கூறினால் இந்த ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரம் பறிபோய் விட்டதாக நினைத்து இயேசுவை எதிர்ப்பார்கள். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயப்பிரமாணத்திற்கு முரணானது என்று கூறினால் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு இயேசு விரோதமானவர் என்று அவருக்கு விரோதமாக பிரச்சனை எழுப்புவார்கள். மோசேயின் பிரமாணத்தில் மனைவியை தள்ளிவிடுவது சில நிபந்தனைகளோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் எந்த முகாந்திரத்தினாலாகிலும் புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கிறார்கள். சில முகாந்திரத்திற்காக மனைவியை தள்ளிவிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முகாந்திரம் ஜனங்களால் சரியாக பின்பற்றப்படவில்லை. தங்களுக்கு விருப்பமான பிரகாரம் பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை திசை திருப்புகிறார்கள். வேத வசனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். பரிசேயர் தாங்கள் கேட்கும் கேள்வியை மிகவும் வினயமாக கேட்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின் பிரகாரமாக வேசித்தனம் மட்டுமே புருஷன் மனைவியை தள்ளிவிடுவதற்கு முகாந்திரமாக இருந்தது. ஆனால் இங்கு பரிசேயர் எந்த முகாந்திரத்தினாலாகிலும் புருஷன் மனைவியை தள்ளிவிடலாமா என்று கேள்வி கேட்கிறார்கள். இன்றைய தினமும் யூதர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யூத மார்க்க தலைவர்கள் உபாகமம் 24 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை தள்ளுபடி செய்துவிட்டார்கள். தற்காலத்தில் ஏராளமான முகாந்திரங்களுக்காக புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள்.
ஆணும் பெண்ணுமாக. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கு பிரதியுத்தரம் கூறுகிறார். தன்னை சோதிப்பதற்காக பரிசேயர் இந்த கேள்வியை கேட்டாலும் கிறிஸ்து அவர்களுக்கு தமது பிரதியுத்தரத்தை மறைக்காமல் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரம் பூரணமாக உள்ளது. தேவன் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். தேவனுடைய சித்தத்தினாலே ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இணைப்பு மிகவும் நெருக்கமானது. இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களை பிரித்துவிடக்கூடாது. தமது கருத்தை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துவதற்கு மேலும் சில காரணங்களை கூறுகிறார். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆனால் ஒரு சிலர் தங்களை அறிஞர்கள் என்று கூறிக்கொண்டு மனுஷன் குரங்கில் இருந்து தோன்றியவன் என்று குளறுபடி பண்ணுகிறார்கள். ஒரே மாம்சம். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கும் வேத வசனத்தை தமது விவாதத்திற்கு ஆதாரமாக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு பரிசேயரை கேட்கிறார். ஆதாம் ஏவாள் ஆகியோரின் சிருஷ்டிப்பை இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்துக்காட்டாக கூறுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. தேவன் மனுஷரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்னும் விகிதத்திலேயே அவர்களை உண்டாக்கினார். இதனால் ஆதாம் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு ஸ்திரியை சேர்த்துக் கொள்ள மாட்டான். அவ்வாறு சேர்த்துக் கொள்வதற்கு அவனுக்கு வேறு எந்த ஸ்திரியும் இருக்க மாட்டாள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் மிகவும் நெருக்கமானது. இதை பிரிக்க முடியாது. ஏவாள் ஆதாமின் விலா எலும்பில் இருந்து எடுக்கப்பட்டவள். ஆகையினால் ஏவாளை ஆதாமால் தள்ளி வைக்க முடியாது. தமது மாம்சத்தில் ஒரு பகுதியை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருக்கிறார். இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். புருஷன் தன் மனைவியோட இசைந்திருக்கிறான். திருமணத்தின் அடிப்படை பிரமாணம் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள நெருக்கத்தை விட புருஷனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே உள்ள நெருக்கம் மிகவும் வலுவானது. புருஷனும் மனைவியும் திருமணத்தில் இணைந்த பின்பு அவர்கள் தங்களுடைய பெற்றோரை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் ஆலோசனை கூறப்படவில்லை. பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு எக்காலத்திலும் உள்ளது. பிள்ளைகள் பெற்றோரை கவனித்தாலும் புருஷன் மனைவியின் திருமண உறவும் வலுவாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாகவே இருப்பார்கள். தேவன் இணைத்தது. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். திருமண உறவில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். திருமணத்திற்கு பின்பு புருஷனும் மனைவியும் இரண்டு வெவ்வேறு மாம்சங்கள் அல்ல. இவர்கள் இருவருமே ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய பிள்ளைகள் அவனுடைய மாம்சத்தின் ஒரு பகுதி மாத்திரமே ஆவார்கள். ஆனால் அவனுடைய மனைவியோ அவனுடைய மாம்சமாகவே இருக்கிறாள். திருமண உறவானது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள உறவை விட மிகவும் நெருக்கமானது. ஒரு சரீரத்தில் ஒரு அவயவத்திற்கும் மற்றொரு அவயவத்திற்கும் இடையில் உள்ள நெருங்கிய உறவை போல திருமண உறவில் புருஷன் மனைவியும் இணைந்திருக்கிறார்கள். தேவனே இவர்களை திருமண உறவில் இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். கணவனையும் மனைவியையும் தேவன் ஒரே நுகத்தில் இணைத்திருக்கிறார். தேவனே புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள திருமண உறவை ஸ்தாபித்திருக்கிறார். திருமணமானது சபைக்கு மாத்திரம் உரியது என்று சொல்ல முடியாது. உலகம் முழுவதிலும் திருமணங்கள் நடைபெறுகின்றன. திருமணம் எங்கு நடைபெற்றாலும் திருமண உறவு தேவனுடைய பிரமாணத்தின்படி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் திருமண உறவு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நமது திருமண உறவில் தேவனுடைய பிரமாணத்தை நினைவு கூற வேண்டும்.
அப்போது திருமண வாழ்வில் நமக்குரிய கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றுவோம். இதன் மூலமாக நமக்குள் ஆறுதல் உண்டாகும். திருமண உறவும் ஐக்கியமும் வலுவாகும். தேவனுடைய பிரமாணத்தினால் புருஷனும் மனைவியும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மனுஷருடைய பிரமாணம் பிரித்துவிடக்கூடாது. திருமணம் செய்யும் புருஷனையும் மனைவியையும் கர்த்தரே இணைப்பதாக பலர் கூறுகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தங்களுக்கு நியமித்து வைத்திருக்கும் புருஷனையோ அல்லது மனைவியையோ விவாகம் பண்ணுவதற்கு தங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று விவாதம் பண்ணுகிறார்கள். சட்டப்படியாக நடைபெறும் எல்லா திருமணங்களையுமே தேவன் அங்கீகரிக்கிறார். அதே சமயத்தில் திருமண வேளையில் புருஷனும் மனைவியும் கூறும் வாக்குறுதிகளுக்கு அவர்களே பொறுப்பு ஏற்க வேண்டும். தள்ளுதற் சீட்டு, அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பரிசேயர் அங்கீகரிக்கவில்லை. தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வாக்கியத்தை பரிசேயர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். பரிசேயர்கள் வேத வாக்கியத்தின் அதிகாரத்தை வலியுறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ இந்த வேத வாக்கியம் எழுதப்பட்டதற்கான காரணத்தை வெளிப்படுத்துகிறார். வேத வாக்கியங்களில் சில சமயங்களில் இதுபோல முரண்பாடுகள் இருப்பது போல தெரியும். இவை துன்மார்க்க சிந்தையுள்ள மனுஷருக்கு மிகப்பெரிய இடறுதலாக இருக்கும். தள்ளுதற் சீட்டை பற்றி மோசே கூறியுள்ள பிரமாணம் இதுதான். உபாகமம் 24:1-4 வரை. வேசித்தர முகாந்திரத்தினால் தள்ளுதற் சீட்டை கொடுக்கலாம். மோசே இதை அனுமதிக்கவில்லை என்றால் ஆண்களுடைய துன்மார்க்கமான ஜீவியங்களினாலும் கொடுமைகளினாலும் பெண்கள் துன்புறுத்தப்படுவார்கள், கொடுமைப்படுத்தப்படுவார்கள். ஆகையினால்தான் மோசே தள்ளுதற் சீட்டை அனுமதித்தார். இருதய கடினம். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. மோசேயின் பிரமாணத்தை பரிசேயர் தவறுதலாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த தவற்றை இயேசு கிறிஸ்து திருத்துகிறார். பரிசேயர் இந்த வாக்கியத்தை கட்டளை என்று அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ இதை ஒரு சகிப்புத்தன்மை என்றும் ஓர் அனுமதி என்றும் அழைக்கிறார். மாம்ச சிந்தை உள்ளவர்கள் சிறிய காரியத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த துடிப்பார்கள். எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தங்கள் மாம்ச சிந்தைகளை திருப்தி செய்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டதன் நோக்கத்தையும் காரணத்தையும் வெளிப்படுத்துகிறார். இதில் உள்ள சகிப்புத்தன்மையை கிறிஸ்து அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். இயேசுவின் கருத்து பரிசேயருக்கு சாதகமாக இல்லை. ஏனெனில் இதை பற்றி இயேசு கூறும்போது, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் என்று அறிவிக்கிறார். பரிசேயரின் இருதயம் கடினமாக இருக்கிறது. ஆகையினால் புருஷன் தன்னுடைய மனைவியை தள்ளிவிடுவதற்கு மோசே இடம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே பல சமயங்களில் முறுமுறுத்திருக்கிறார். அவர்கள் கடின இருதயமுள்ள ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாக தங்களை கடினப்படுத்திக் கொண்டவர்கள். அப்பேற்பட்ட கடினமான ஜனங்கள் தங்களுடைய திருமண உறவுகளிலும் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மனுஷன் நிதானத்தை இழந்து போகிறான். அவசரப்பட்டு முடிவு பண்ணுகிறான். தன்னுடைய மனைவியை தள்ளிவிடுகிறான். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு பதிலாக புருஷன் தன் மனைவியை தள்ளி வைத்து விடுவது நல்ல ஆலோசனை என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். மோசேயின் பிரமாணம் மனுஷருடைய இருதய கடினத்தை பார்க்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷமோ கடினமான இருதயத்தை குணப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை குறித்த அறிவு உண்டாகிறது. சுவிசேஷமோ பாவத்தை வெல்லுகிறது. இயேசு கிறிஸ்து திருமண உறவின் அஸ்திவாரத்திற்கே செல்கிறார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று வெளிப்படுத்துகிறார். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடலாம் என்று ஆதி முதலாய் இருக்கவில்லை. இது இடையில் வந்த பழக்கம். மனுஷருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே இதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணத்தில் மனுஷருடைய பிரமாணம் சிறிது சிறிதாக உட்புகுந்து விடுகிறது. இதனால் ஆதியில் கொடுக்கப்பட்ட பிரமாணம் மாற்றமடைகிறது. சில சமயங்களில் பிரதிகள் சரியாக இல்லை என்றால் நாம் மூல சுவடிகளை ஒப்பிட்டு சரிபார்ப்போம். அதுபோல பிரமாணங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆதி முதலாய் கொடுக்கப்பட்டதே பூரணமானது. பரிசேயருடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் நேர்த்தியாய் பதில் கூறினார்.
மோசேயின் பிரமாணத்தை இயேசு மேற்கோளாக காட்டினாரே தவிர தமது காலத்தில் இருந்த யூத மார்க்கத்து பிரமாணங்களை தமக்கு ஆதாரமாக கூறவில்லை. இருதய கடினமும் தள்ளுதற் சீட்டும் தேவனால் உண்டானவை அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இருதய கடினம் உடையவர்கள் பங்கு பெற மாட்டார்கள். அவருடைய நித்திய ஆளுகையிலும் இப்பேற்பட்டவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. விபசாரம் செய்கிறவன் ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசேயரின் விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியுள்ள உபதேசத்தோடு இது ஒத்திருக்கிறது. விவாகம் கனமுள்ளது. விவாகத்தின் மூலமாக ஒரு புருஷனும் அவனுடைய மனைவியும் ஒரே மாம்சமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் இவர்களை தள்ளிவிடுவது தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிரானதாகும். ஆயினும் வேசித்தனம் செய்ததின் நிமித்தமாக விவாகத்தை முறிப்பதற்கு பிரமாணத்தில் இடம் உள்ளது. ஒருவருடைய மனைவி வேசித்தனம் செய்தால் அவள் இன்னொரு புருஷனோடு ஒரே மாம்சமாகிறாள். அப்போது இவள் தன்னுடைய விவாக உடன்படிக்கையை முறித்து போடுகிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணிக்கொள்ளலாம். எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். பரிசேயரின் விவாதத்திற்கு இயேசு கிறிஸ்து இவ்வாறு நேரடியாக பதில் கூறுகிறார். விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் மன்னிக்கிறவராகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறவராகவும் இருந்தால் மனைவியை தள்ளிவிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவர் செய்த தப்பிதத்தை மற்றவர் மன்னித்து விட்டால் அவர்களுக்குள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. புருஷன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போது அவர்களுடைய திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இவர்கள் இருவரும் கிருபையுள்ள ஜீவனை இணைந்து ஜீவிக்கும் சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள். ஒரு ஸ்திரீ வேசித்தனம் செய்தாள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவளை தள்ளிவிடலாம். அவ்வாறு நிரூபிக்கப்படாமலேயே அவருடைய புருஷன் வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் புருஷன் மீதுதான் குற்றம். அவன் விபசாரம் செய்கிற குற்றம் புரிகிறான். பிரச்சனை இத்துடன் முடியவில்லை. தள்ளிவிடப்பட்டவளை யாராவது விவாகம் பண்ணினால் அவன் மீதும் குற்றம் சுமருகிறது. அவனும் விபசாரம் செய்கிற குற்றம் புரிகிறான். இது கர்த்தருடைய பிரமாணம். பரிசேயருக்கு இது மகிழ்ச்சியான பதில் அல்ல. அவர்களுக்கு மட்டுமல்ல, எப்படியும் வாழலாம், எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்னும் ஆசை உடையவர்களுக்கும் இயேசுவின் பிரமாணம் மகிழ்ச்சியானது அல்ல. எந்த முகாந்திரத்தினாலாகிலும் ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். காரணங்கள்: திருமணம் தெய்வீக நியமனம். திருமணம் தெய்வீக கட்டளையின்படி நடைபெறுகிறது. ஆதாமும் ஏவாளும் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு முன்மாதிரியானவர்கள். திருமணம் ஒரு புருஷனையும் ஒரு ஸ்திரியையும் ஒரே மாம்சமாக்குகிறது. இதனால் தங்களுடைய சந்தோஷம், வருத்தம் எல்லாவற்றிலும் இவர்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள். திருமணம் முறிந்து போகும்போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள் வரும். இதனால் அந்த பிள்ளைகளும் பெற்றோருடைய கவனிப்பு இல்லாமல் பாவ ஜீவியத்தில் விழும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. திருமணம் முறிவதனால் பல தீய விளைவுகள் உண்டாகும். இதனால் ஆக்கினை தீர்ப்புகள் வரும். இருதய கடினத்தை சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறர் மீது அன்பு கூற வேண்டும் என்பதே தேவனுடைய பிரமாணம். தள்ளுதற் சீட்டை கொடுப்பதற்கு புதிய ஏற்பாடு அங்கீகரிக்கும் காரணங்கள்: வேசித்தனம், கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் வேண்டுமென்றே விலக்கிவிட்டு பிரிந்து போதல். வேசித்தன முகாந்திரத்தினால் மட்டுமே தள்ளுதல் சீட்டை தர வேண்டும். வேறு எந்த காரணத்திற்காக திருமண உறவை முறித்தாலும் அது குற்றமே. அவ்வாறு வேறு காரணங்களுக்காக திருமண உறவை முறித்துவிட்டு அதன் பின்பு வேறு திருமணம் செய்கிறவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் விபசாரம் பண்ணுகிறார். புருஷனுடைய காரியம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் சீஷர்களுடைய விருப்பத்திற்கு முரணாக உள்ளது. புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் புருஷன் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று சீஷர்கள் தங்களுடைய கருத்தை கூறுகிறார்கள். தன் மனைவியை தள்ளிவிடுவதற்கு புருஷருக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சீஷர்களும் விரும்புகிறார்கள். மனைவியை தள்ளிவிடும் உரிமையை திருமண உறவில் புருஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலாக்கியம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். தன் மனைவியை தள்ளிவிடும் உரிமை புருஷனுக்கு இல்லை என்றால் அவன் விவாகம் செய்யாமலேயே இருப்பது அவனுக்கு நல்லது என்று சீஷர்கள் கூறுகிறார்கள். சீஷர்களுடைய சிந்தனையும் உலகத்தின் ஆசைகளினால் கரைப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரமாக தேவனுடைய பிரமாணத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் வந்தாலும் நாம் தேவனுடைய பிரமாணத்தை புரட்டி போடக்கூடாது. திருமண உறவை ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. திருமணத்தின் நுகம் ஒருவருக்கு பாரமாக இருக்கும் என்றால் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே அவருக்கு நல்லது. திருமணம் செய்து கொள்ளாதவருக்கு மனைவியை பற்றிய பிரச்சனை இல்லை, மனைவியை தள்ளிவிடும் வாய்ப்பும் இல்லை. திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் புருஷன் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை அன்பு, தாழ்மை, பொறுமை ஆகியவற்றை முன்வைத்து தீர்த்து வைக்க வேண்டும். தன் மனைவியை தள்ளிவிட வேண்டும் என்னும் நினைப்பே புருஷனுக்கு வரக்கூடாது. இந்த நினைப்பு தேவையற்றது என்று அவன் உணர வேண்டும். திருமண வாழ்வு சந்தோஷமானதாக இருக்க வேண்டும். ஏதாவது சில காரணங்களுக்காக அவர்களுடைய மனவாழ்வில் சந்தோஷமும் சமாதானமும் இராது, அவர்களுக்கு அதிருப்தியை இருக்கும் என்ற சூழ்நிலை இருக்கும் என்றால் அவர்கள் திருமணம் செய்து பின்பு பிரிந்து போவதற்கு பதிலாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நலம். திருமணம் செய்து கொள்வது ஆசீர்வாதம். திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது குற்றமல்ல. அன்னகர்களின் பிரிவுகள். பிறவியிலேயே ஆண்மையற்றவர்களாக பிறந்தவர்கள். அரண்மனையின் அந்தப்புறங்களில் ராணிகளுக்கும் அரண்மனை ஸ்திரீகளுக்கும் காவல் காப்பதற்காக காயடிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக அறுவை சிகிச்சை மூலமாக தங்களை அன்னகர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள். அன்னகர்களாக வாழ முடியும் என்று தீர்மானம் பண்ணுகிறவர்கள் அன்னகர்களாக வாழலாம். அன்னகர், அதற்கு அவர் வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றில் இருந்து அன்னவர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். விவாகம் பண்ணுகிறது புருஷருக்கு நல்லதல்ல என்னும் ஆலோசனையை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். ஆயினும் இந்த ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமணமாகாமல் தனிமையாக ஜீவிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவனுடைய வரம் வேண்டும். இவர்கள் குடும்ப உறவை விட தேவனோடு உள்ள உறவையே மேன்மையாக கருதுகிறார்கள். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருப்பதையே விரும்புகிறார்கள். குடும்ப ஐக்கியத்தை விட இவர்களுக்கு தெய்வீக ஐக்கியமே சந்தோஷமானதாக இருக்கும். ஆனால் எல்லோராலும் இவ்வாறு இருக்க இயலாது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து திருமணத்தை தடை செய்யவில்லை. ஒரு சிலர் தங்கள் தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாக பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆண்மையும் பெண்மையும் அற்றவர்கள். இவர்களுக்கு திருமணம் தேவைப்படாது. ஒரு சில அன்னகர்கள் மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவின் அந்தப்புறத்தில் பணிபுரியும் புருஷர்களை அவர்களுடைய ஆண்மையை அகற்றி அவர்களை அன்னகர்கள் ஆக்கும் வழக்கம் இருந்தது. வேறு சிலர் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சரீர பிரகாரமாக எந்தவிதமான குறைபாடும் இல்லாதவர்கள், ஆண்மை உள்ளவர்கள். ஆயினும் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் இவர்கள் தங்களை அன்னகர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மனதினால் இவர்கள் அன்னகர்கள். திருமண வாழ்க்கையை தங்கள் இருதயத்தில் இருந்து அகற்றி போட்டு விட்டார்கள். திருமண வாழ்வில் ஈடுபடாமல் தேவனுடைய கிருபையினால் தனிமையாக இருப்பதையே விரும்பி அதை காத்துக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தேவனுடைய வரம் பெற்றவர்கள். எல்லாராலும் இதை போல அன்னகர்களாக ஜீவிக்க முடியாது. ஆகையினால் வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இதை போன்ற தனிமை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிலருக்கு மாத்திரமே தேவன் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாகவே திருமணம் வேண்டாம் என்று கூறி தனிமையாக வாழ வேண்டும்.
தேவன் இவரை அங்கீகரிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களால் குடும்ப பாரம் எதுவும் இல்லாமல் தேவனுக்கு முழுமையாக ஊழியம் செய்ய முடியும். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த உபதேசத்தை எல்லா புருஷர்கள் மீதும் இயேசு கிறிஸ்து கட்டாயமாக திணிக்கவில்லை.